தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே ஒகேனக்கல் மலைப்பாதையில் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் முனிராஜிடம் கேட்கலாம். முனிராஜ், இந்த விபத்து முதல்ல எப்படி நிகழ்ந்தது? அது முதல்ல விவரிங்க. சரண்யா, தருமபுரியிலிருந்து ஒகேனக்கலுக்கு இன்னைக்கு தை அமாவாசை என்றதுனால 60க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி வந்த அரசு பேருந்து ஒகேனக்கலுக்கு அருகில் உள்ள ஆஞ்சநாயர் கோயில் அருகே உள்ள மலைப்பாதையில் நிலை தடுமாறி தடுப்பு சுவரை இடித்து 100 அடி பள்ளத்தில் கீழே விழுந்ததுனால சம்பவ இடத்திலேயே 5 பேர் உயிரிழந்தாங்க. 30க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயத்துடன் தருமபுரி மற்றும் பென்னாகரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாங்க. மற்றும் 2 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தாங்க. ஒட்டுமொத்தமாக 7 பேர் குழந்தைகள் உள்பட சம்பவ இடத்திலேயே பலியா இருக்கிற சம்பவங்கள் இங்க ஒரு சோக நிலைமைகளை ஏற்படுத்தியிருக்கு. சரணியா, முனிராஜ், நம்ம தொடர்ந்து பேசுவதற்கு முன்னதாக 108 ஆம்புலன்ஸ் சேவையின் மேலாளர் திரு அன்பிகேசன் அவர்கள் நம்மோட தொலைபேசி இணைப்புக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். சார், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த விபத்து குறித்து உங்களுக்கு எப்போ தகவல் கிடைத்தது? இந்த விபத்து நடந்து எத்தனை மணி நேரத்துல, எத்தனை நிமிடங்கள்ல நீங்க அங்க இருந்தீங்க? விபத்து நடந்த உடனே கால் சென்டர்ல இருந்து எனக்கு கால் வந்திருந்தது மேடம். உடனடியா எமர்ஜென்சி பர்பஸ்க்காக 4 ஆம்புலன்ஸ் ஸ்பாட்டுக்கு அனுப்பியிருந்தேன் மேடம். விபத்து நடந்த இடம் பாத்தீங்கன்னா ஒகேனக்கல், பென்னாகரம்ல இருந்து ஒகேனக்கல் போற வழியில செக் ஹவுஸ் தாண்டி கணவாய் அப்படின்ற ஏரியா மேடம். அது பஸ் கவர்ந்த இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 17 பேர் நம்ம ஸ்பாட்ல இருந்து நம்ம ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் வழியா அந்த பேஷண்ட்ஸை எடுத்துட்டு பென்னாகரம் ஜிஹெச்ல முதலுதவிக்காக அனுமதிச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து மறுபடியும் மேல் சிகிச்சைக்காக மொத்தம் 7 ஆம்புலன்ஸ் அங்க அனுப்பி மொத்தம் 29 பேரை இதுவரையில தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கோம் மேடம். சார், மொத்தமா 29 பேரை தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்கீங்க. இன்னும் எத்தனை பேர் அங்கிருந்து மீட்கப்பட வேண்டும்? மீட்பு பணிகள் முழுமையாக மீட்பு பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு மேடம். டெத் மட்டும் 7 பேர் ஆனதா இன்ஃபர்மேஷன் இருக்கு மேம். அது ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல மேடம். உங்களோட உடனடி தகவல்களுக்கு நன்றி சார். தொடர்ந்து இது குறித்து நமது செய்தியாளர் முனிராஜிடம் பேசலாம். முனிராஜ், 108 ஆம்புலன்ஸ் சேவை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அவர்கள் சொல்லும் போது இதுவரைக்கும் 7 பேர், 29 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த விபத்து நடந்ததை நேரில் பார்த்தவங்க யாராவது இருக்காங்க? அவங்க என்ன சொல்றாங்க? நேரில் பார்த்தவர்கள் சொல்லும்போது விபத்து நடந்து ஒரு 15-20 நிமிடங்கள் கழித்துதான் 108 ஆம்புலன்ஸ் வந்ததாக தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மற்றும் அந்த வழியாக செல்லுகின்றவர்கள் வாகனத்தை நிறுத்திட்டு எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க, எந்த உயிருக்காக எவ்வளவு பேர் போராடிட்டு இருக்காங்கன்றத கணக்கில் எடுத்து நிறைய பேர் மீட்பு பணிக்காக போயிட்டு இருக்காங்க வழியில் சென்றவர்கள். அதுக்கு பிறகுதான் 108 ஆம்புலன்ஸ் வந்த பிறகு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் பாதுகாப்பாக நிறைய பேர் மீட்டு உடனடியாக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கும் பென்னாகரம் அரசு மருத்துவமனைக்கும் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டிருக்காங்க. சரண்யா, சரி முனிராஜ், மொத்தமா அந்த 60 பேர் பயணம் செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. உயிரிழந்த இந்த 7 பேரது விவரங்கள் தெரிய வந்திருக்கா? விவரங்கள் ஒவ்வொரு பகுதிகளில இருந்து வந்துட்டு இருக்காங்க சரணியா. குறிப்பாக தருமபுரி மாவட்டங்கள்ல இருந்து இப்ப பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், கடத்தூர், தருமபுரி, இன்னும் பல்வேறு சுற்று வட்டார பகுதிகள் இருந்தா இன்னைக்கு ஒகேனக்கல் இந்த தை அமாவாசைன்றதுனால அந்த தினத்தை கொண்டாடுறதுக்காகவும் மற்ற பல்வேறு விஷயங்களுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்ப அதிகமான பயணிகளை பேருந்துல ஏற்றப்பட்டதனுடைய விளைவாக தான் நடந்துட்டு இருக்கின்றதாக அங்க நேரில் பார்த்தவர்களும் சொல்றாங்க. சரியா முனிராஜ், தொடர்ந்து இந்த விபத்தில் சிக்கியவர்களது உறவினர்கள் இதுவரை அந்த இடத்திற்கு ஏதாவது ஸ்பாட்க்கு யாராவது வந்திருக்காங்களா? அங்க இருக்கவங்க இந்த மீட்பு பணிகள் குறித்து என்ன சொல்றாங்க? மீட்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையும் சார்ந்து வந்தாங்க. குறிப்பாக தீயணைப்பு துறை, அப்புறம் மீட்பு பணித்துறை, அப்புறம் 108 ஆம்புலன்ஸ் எல்லாம் விரைவாக அவங்களுடைய எந்த அளவுக்கு உடனடியாக மீட்டு உடனடியாக சிகிச்சைக்காக கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு துரிதமான முறைகளை வேலைகளை சிறப்பாக கொண்டு போறாங்க. ஆனா உறவினர்கள் என்ற முறையில எல்லாருக்கும் இப்பதான் தகவல் போயிட்டு இருக்கு. எல்லாரும் விரைவாக வந்துட்டு இருக்காங்க. சரியா, பார்ப்பதற்காக வந்துட்டு இருக்காங்க. முனிராஜ், முதலுதவிக்காக பென்னாகரம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுறதாகவும் மீதம் இருக்கவங்க தர்மபுரி மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்படுறதா சொல்லியிருக்கீங்க. மொத்தமா இங்க காயமடைந்த அத்தனை பேருக்கும் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கும் அளவுக்கு அங்க வசதிகள் இருக்கா? வேற எந்தெந்த மருத்துவமனைகள் அருகில் இருக்கு?
அருகில் இருப்பதுன்னு பார்த்தா பெண்ணாகரம் அரசு மருத்துவமனைகள் தான் இது தலைமை மருத்துவமனையாக உள்ளது. எங்க ஒரு குறைந்தபட்சமாக காயங்கள் மற்றும் குறைவான அடிப்பட்டவர்கள் அங்க வந்து வைக்கப்பட்டு மருத்துவ உதவிகள் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதிகமாக உடல்கள் காயங்கள் ஏற்பட்டவர்கள் மற்றும் ஆபத்தான நிலைகள் உள்ளவர்களை வந்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அங்க தீவிர சிகிச்சையை வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி அரசு மருத்துவமனைகள் போதிய வசதிகளும் எல்லா இட வசதிகளும் மருத்துவ வசதிகளும் எல்லாம் வந்து கொடுக்கின்ற தயார் நிலையில் இருப்பதாக மற்ற மருத்துவர்களும் எல்லாரும் தெரிவிச்சிருக்காங்க. முனிராஜ், இந்த விபத்து குறித்து மீட்பு பணிகள் குறித்து தொடர்ந்து பேசுவதற்கு முன்னதாக தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவர் சுரபி அவர்கள் நம்மோட இணைப்புல இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். இப்போ இந்த விபத்துல காயமடைந்தவர்கள் தர்மபுரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுறாங்களே, அவங்களுக்கு போதிய சிகிச்சை கொடுக்கறதுக்கான வசதிகள் அங்க செய்யப்பட்டிருக்கா? காயமடைந்தவர்களோட விவரங்கள் எப்படி அவங்க இருக்காங்க, அந்த விவரங்களை சொல்ல முடியும்? பாத்தீங்கன்னா தர்மபுரி பெண்ணாகரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு பஸ் அப்செட் ஆனதுனால ஒரு 60 பேர்கிட்ட ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு எங்களுக்கு தகவல் வந்தது. ஸோ நாங்க ஹோல் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ்ல இருக்க சர்ஜரி டீம், ஆர்த்தோ டீம், ஸ்டாஃப், MNAs, workers, about 200 members we gathered in the casualty to receive all casualty patients. So far we have received 25 patients, including the bus driver and the conductor. அதுல 4 பேர் வந்து கொஞ்சம் ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு அவங்களுக்கு உடனடியாக சிடி எடுக்கப்பட்டிருக்குது. இதுக்காக தனியாக ஒரு வார்டை நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுல டீம் ஆஃப் டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ், ஆர்த்தோபெடிஷியன்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ் and எங்க house surgeons, everyone is dedicatedly doing their job, and we are just even receiving more cases from Penagaram Hospital. So we have all the equipments ready. CT நடந்துட்டே இருக்கு, X-rays நடந்துட்டே இருக்கு. இப்போ எங்க கிட்ட இருக்கிற 25 பேர்ல 3 பேர் கொஞ்சம் மண்டையில அடிபட்டு, அதாவது ஹெட் இன்ஜுரி ஆகி கொஞ்சம் சீரியஸான நிலைமையில இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டும் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். We have full hospital strength, about doctors, staff nurse, workers, about more than 250 staff nurse are involved in this casualty, and every patient is taken care. So we are giving 200% assurance about the treatment. There is no treatment delay and there is no என்ன சொல்றது, இடம் இல்ல, ட்ரீட்மெண்ட் வசதிகள் எதுவுமே இல்ல. எவ்ரிதிங் இஸ் ரெடி and we are even ready to receive more patients and we are ready to serve the people.